ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடிக்கு பெரியோர்கள், சன்னியாசிகள், மாடாதிபதிகள், சாதுக்களின் ஆசி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாஜக திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் பேட்டி. பிரதமர் மோடி ராமேஸ்வரத்தில் 2 நாட்கள் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அவருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்க பாஜகவினர் ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். தமிழகத்துக்கு 3 நாள் பயணமாக சென்னைக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் காலை விமானம் மூலம் திருச்சி செல்லுகிறார். அங்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். அதனையடுத்து பகல் 12:55 மணிக்கு திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் மாதா அமிர்தானந்தமயி பள்ளி வளாக ஹெலிபேட் தளத்துக்கு மணிக்கு வருகின்றார். அங்கிருந்து காரில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்லும் பிரதமர் பகல் 2:45 மணிக்கு அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடுகிறார். தொடர்ந்து ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார். பின்னர் 3:30 மணி முதல் இரவு 7:15 மணி வரை ராமாயணத்தை பல்வேறு இந்திய மொழிகளில் விளக்கும் நிகழ்ச்சி உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அதன்பின் ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்தில் இரவு தங்குகிறார். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து காலை 8:55 மணிக்கு காரில் தனுஷ்கோடி அரிச்சல் முனை செல்லும் பிரதமர் அங்கு காலை 9:30 முதல் 10 மணி வரை தரிசனம் மற்றும் பூஜை செய்கிறார். பின்னர் காலை 10:30 மணிக்கு தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் தரிசனம் செய்கிறார். காலை 11:05 மணிக்கு கோதண்டராமர் கோயிலிலிருந்து காரில் ராமேஸ்வரம் ஹெலிபேட் தளம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து பகல் 12:35 மணிக்கு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். பிரதமர் ராமேஸ்வரம் வருகையை முன்னிட்டு அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த 15ஆம் தேதி முதல் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பாஜக திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளர் கருப்பு முருகானந்தம் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் சந்திக்கையில், தமிழகத்துக்கு 3 நாள் பயணமாக வரும் பிரதமர் மோடி சென்னை, திருச்சி மற்றும் ராமேஸ்வரத்தில் பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பிரதமர் ராமேஸ்வரத்தில் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். பிரதமர் ஏற்கனவே வாரணாசி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றது போல் 2024இல் ராமேஸ்வரம் அடங்கிய ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெல்ல வேண்டும் என்பது தமிழக பாஜகவினர் விருப்பமாக உள்ளது. ராமேஸ்வரத்துக்கு வரும் பிரதமருக்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தன்னெழுச்சியாக வந்து வரவேற்பு அளிக்க வேண்டும். பிரதமருக்கு ராமேஸ்வரம் ஹெலிபேட் தளம் கோயிலை அடையும் போது, புறப்படும் போது பெரியோர்கள், சன்னியாசிகள், மாடாதிபதிகள், சாதுக்களின் ஆசி கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராமர் கோயில் திறப்பு என்பது அரசியல் இல்லை, இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி என கூறினார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்ட தலைவர் தரணி முருகேசன், முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஆத்ம கார்த்திக், மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியிலே ஸ்ரீ ராமர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பணிகள் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் அதனை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக வருகை தர இருக்கின்றார்கள். முதலாவதாக நாளை கேலோ இந்தியா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதற்கு பிறகு சென்னை கவர்னர் மாளிகையில ஓய்வெடுத்துவிட்டு மறுநாள் காலை திருச்சி வருகை தந்து திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து ராமேஸ்வரத்திலே கடவுளை வழிபட்டு அன்று இரவு ராமேஸ்வரத்திலே தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே டெல்லிக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு 3 நாள் நிகழ்ச்சியாக நம்முடைய பிரதமருடைய நிகழ்ச்சி அமையப்பட்டிருக்கிறது. திருச்சி பகுதியிலும் சரி, சென்னையிலே வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை சென்னையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மிகச் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சி பகுதியில நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கடந்த முறை நம்முடைய பிரதமர் திருச்சிக்கு வருகை தந்த பொழுது ஒரு பிரம்மாண்டமான முறையிலே வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்த முறையும் கூட திருச்சியிலே நம்முடைய பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரும் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
முழுக்க முழுக்க இந்த ராமேஸ்வரம் பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள், சன்னியாசிகள், மடாதிபதிகள், ஆன்மீகம் சார்ந்த பெரியோர்களுடைய ஒரு ஆசி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும். ராமேஸ்வரத்திலிருந்து நம்முடைய பிரதமர் கிளம்புகின்ற போது பெரியோர்களுடைய ஆசி, சன்னியாசிகளுடைய ஆசி, சாதுக்களுடைய ஆசி நம்முடைய பிரதமருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். மற்ற இடத்துல ஹெலிபேட்லையும் சரி, ராமர் கோயிலுக்கு நம்முடைய ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருகின்ற பொழுதும் சரி, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மிகச்சிறப்பான வரவேற்புகளை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை ஒரு நாள் தான் இருக்கு. நமக்கு இன்னைக்கு தான் அதை பத்தி திட்டமிட்டிருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தான் நமக்கு இடையில இருக்கு. இருந்தாலும் கூட இந்த ஒரு நாளுக்குள் எந்த அளவிற்கு சிறப்பாக நாம் அதை செய்ய முடியுமோ செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு அந்த பண்ணி